வணக்கம். வெற்றி பாதையில் இன்று ஒரு புதிய சிந்தனை. நமது எண்ணங்கள் எப்படி போதோ அதுபோல் நம்ம மனசு நம்முடைய செயல்கள் கொண்டு போகிறோம். ஆனால் ஒவ்வொரு சூழலிலும் நாம் யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சில தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகள் நமக்கு தெரிஞ்சு செய்கிற தவறுகள் சில, நமக்கு தெரியாமல் செய்கிற தவறுகள் சில. ஆனால் மற்றவங்களோட குற்றங்களை மட்டும் நாம் உடனுக்குடனே தெரிஞ்சு அதுக்கான தீர்ப்பை நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய தவறுகளை நம்ம அனலைஸ் பண்ணுறதே இல்லை. நமக்கு மேலே ஒரு இறையாற்றல் நம்மளை கண்காணிச்சிட்ருக்குது அப்படின்றத நம்ம உணர்றதே இல்லை. அதை நம்ம உணரும்போது கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் சிறப்பாக இருக்கும். நாம் ஒரு உதாரணமாக ஒரு அழகிய மலர் பார்க்குறோம். அந்த மலர் ஒரு இருட்டறையில் கொண்டு போய் வச்சா கூட அதோட அழகு குறைவதில்லை, அதோட நறுமணம் குறையிறதில்லை. இருட்டறை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர் தன்னுடைய அழகை குறைச்சிக்கிறது இல்லை. அதே போல் அந்த நறுமணமும் அந்த அறை முழுதும், அந்த இருட்டு முழுதும் பரவும். நம்ம நுகரும்போது நம்ம கண்ணுக்கே தெரியலனாலும் இருட்டறையில் இருந்தாலும் அந்த மலரோட நறுமணம் அந்த அறை முழுதும் இருக்கும். அதுபோல் ஒரு மனிதன் யாரும் நம்மளை பார்க்கல, தனிமையில் இருக்கிறோம் அப்படின்னும்போது தவறு பண்ணால் யாருக்கும் தெரியாது, நாம் எதை ஒன்றாலும் செய்யலாம், எப்படி ஒன்றாலும் செய்யலாம், நம்ம கண்காணி கிடையாது அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு சூழலும் ஒரு பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றி வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அதோட வழிமுறையை நாம் சில நேரத்தில் செவிமடுக்காமல் நாம் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை செய்கிறோம். அந்த சில விஷயங்கள் செய்யும்போது அது பின் விளைவுகள் தவறாக வரும்போது தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த தவறை ஒப்புக்கொள்கிறது கூட கிடையாது. மற்றவங்க எதிரில் நாம் அந்த தவறுகளை நியாயப்படுத்துவோம், தர்மப்படுத்துவோம். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும் நாம் ஏதோ ஒரு சிறிய இடர்பாடு மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கிறோன்னு சொல்லிட்டு. எப்போ அந்த இடர்பாடை நாம் உணர்கிறோமோ அப்போ பிரபஞ்சத்தோடு நம்ம உறவாடி நாம் ஒன்றி போகிறோம். அப்போ நம்ம பாதை ரொம்ப தெளிவாக இருக்கும், நம்ம பிரகாசமாக இருக்கும். நம்ம வழி நடத்தக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு நாம் துணையாக இருப்போம். அந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு துணையாக இருக்கும். அதனால் மற்றவங்களோட ஒரு சிந்தனைகளை, மற்றவங்களோட செயல்பாடுகளை நான் மட்டும் இப்படியா நம்ம சுட்டி காட்டும்போது அதை ஏற்கனவே அவங்க செஞ்சுருக்கிறாங்களே, ஏற்கனவே இவங்க செஞ்சுருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் சொல்லி அதை நாம் நியாயப்படுத்துறதை விட மற்ற குறைகளை நிறுத்தி நாம் சரி பண்ணும்போது இந்த உலகமும் சரியாகும். இந்த உலகன்றது வேறு எதுவும் இல்லை, நம்முடைய தேசம்தான் நம்முடைய உலகம். நம்முடைய தேசன்றது எதுவும் இல்லை, நம்முடைய மாநிலம்தான் நம்முடைய தேசம். நம்முடைய மாநிலன்றது எதுவும் இல்லை, நமது மாவட்டம்தான், நமது நகரம்தான், நம்முடைய பகுதி தான், நம்முடைய வீடு தான். நம்முடைய வீடு மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற நாம் தெளிவாகும்போது இந்த உலகமே, பிரபஞ்சமே தெளிவாகும். அந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் தான் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதை நாம் புரியும்போது நமது பாதை தெளிவாகும், நமது எண்ணங்கள் சீராகும், நமது பயணங்கள் வெற்றியாகும். அதனால் நாம் எப்போவுமே ஒரு 2 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தவறுகளை நாம் உணரணும், தவறுகளுக்காக நாம் வருந்தணும். அந்த தவறுல நாம் செஞ்சதை நமக்கு நாமே ஒத்துக்கினா போதும், அடுத்தவங்கக்கிட்ட அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இன்றைக்கி எத்தனை நபர்களை மகிழ்ச்சிருக்கிறோம், எத்தனை நபர்களுக்கு ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டிருக்குதா, அதற்கு நாம் நம்மக்கிட்ட
நம்மை ஆளும் இறைவன்கிட்ட மட்டும் நாம் பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் உதாரணமாகவும் உதாரண மனிதனாகவும் வாழ முயற்சி செய்வோம். நமது பயணம் வெற்றி, நமது பாதை வெற்றியாகும். நன்றி.